அப்போ ஷூட்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. அப்போ வடிவேல் பாலாஜி அண்ணா ஃபாலோ பண்ணி நான் கொஞ்சம் சார் கிட்ட ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி எனக்காக பல நாட்கள் சார் கிட்ட சொல்லி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க பாலாஜினா. என் வாழ்க்கையில வந்து நான் வெளிநாடு போக காரணமும் வடிவேல் பாலாஜி அவர்கள் தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ரீலங்கா கூட்டு போனாரு. நான் சொன்னேன், ஆனா எல்லாருமே ஈவெண்ட் ஃபாரின்லாம் போறாங்க, நான் பிளைட்டே பார்த்தது இல்ல, நான் ஷோவே பண்ணது என் பாஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கூட்டு போது வடிவேல் பாலாஜினா தான். டிஎஸ்கே ரீசெண்டா வடிவேல் பாலாஜி அண்ணன் வந்து அந்த கோவிட்க்கு அப்புறம் சில பேர் வர முடியல போது அண்ணன் ஜாயின் ஆகுறாங்க. நான் இருக்கிறதுலயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது அவர் என்ட்ரி வரும்போது தான். ஏதாவது நம்மள அறியாமலே ஒரு கவுண்டர், நல்ல கவுண்டர் வரும். அப்ப அது எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னா, ஏதோ அவரே அடிச்சு அவரே பாராட்டின மாதிரி எந்திரிச்சு கமான் ரூபர்ட் லெவல் ரூபர்ட் அப்படின்னு அப்படி எகிரி பாராட்டுவாரு. ஆக்சுவலா வந்து நடுவுல எலிமினேட் ஆனாரு. ஷோலே எலிமினேட் ஆனத நான் ஏத்துக்க முடியல, லைஃப்ல தெரியல. அதான் ஆனா நாங்க வந்து நானும் டிஎஸ்கேவும் விஜய் டிவிக்கு உள்ள வரும்போது கேபிஒய் மூலமா உள்ள வரும்போது இங்க இருக்கிற நிறைய அண்ணன்ங்க எங்களுக்கு பழக்கம், ஏற்கனவே பழகினவங்க தான் எல்லாருமே. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஹெசிடேஷன், நம்மளை எப்படி ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியலையே அப்படின்னும் போது வடிவேல் பாலாஜி அண்ணன் கிட்ட நான் இந்த மாதிரி சொல்றோம், ஆனா நாங்க 2 பேரும் வந்து கலக்க போகுது யார் உள்ள கண்டஸ்டன்டா வரோம்னு. சூப்பர் டிசிஷனு, இவ்வளவு நாள் நான் வந்து சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க, உள்ள வாங்க. இல்லண்ணே பயமா இருக்குண்ணே அப்படின்னு போது ஒன்னும் கவலையப்படாதீங்க, உள்ள வாங்க, மற்றதெல்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே 1 by 1 தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே ஒவ்வொரு விஷயத்திலுமே அவரோட பாராட்டு தான் வந்து இப்போ வரைக்குமே ஞாபகமாவே இருக்கு. எஸ், வடிவேல் பாலாஜிக்கு வந்து என்கரேஜர் பாலாஜினே சொல்லலாம். அண்ணன் சொல்லுவாங்க பாலாஜி கூட ஒரு வாட்டி கேரளா போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அமுதன் கூட்டு போனாரு கூட. இது ஷூட் நடந்துச்சு, ஒரு வாரம் கழிச்சு நடந்துச்சு. அப்ப ஆடியன்ஸா உட்காந்துருந்தேன். அப்ப ஸ்டேஜ்ல அமுதன், வடிவேல் பாலாஜி, ஜார்ஜ் போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் ஆர்டிஸ்டா வருவாரு, ஜார்ஜ் பாடியா வருவாரு. ஏய் தம்பி இவன் யாராவது வெளில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருப்பேன். டேய் நீ வாடா அப்படின்னா நான் குடுக்குன்னு ஓடிட்டேன். உள்ள உடனே இவனை முதல்ல தூக்கி போடுறேன். ஏன்டா நான் தான் அதை வெள்ளாட்டுக்கு சொல்றேன், நீ அவர் பாக்கெட்ல குத்தா நீ பால் பாயிண்ட் பெண் மாதிரி இருப்ப, நீ அவர் தூக்கி போட முடியுவாடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் கலாச்சி நான் விஜய் டிவில ரீச் ஆனது வந்து அந்த எபிசோட் தான். சோ வடிவேல் பாலாஜினாலே அந்த ஞாபகம். சிவா, விகேஷ் சிவா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2015 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்க இருக்கிற மேக்ஸிமம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நம்பர்னா வந்து சோசியல் மீடியால அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அப்படிதான் நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வந்து வாங்கி பாலாஜி அண்ணன் வந்து எனக்கு கால் பண்ண தோணுச்சான பயம், ஒரு பேசுவாரோ மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கால் கொடுத்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவர் ஃபோன் பண்றாரு. நம்பர்ல ஃபோன் வந்துச்சு, அண்ணா இந்த மாதிரி நான் உங்க பெரிய ஃபேன், நானு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கணும், அப்படியா நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு. நானும் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ஸ்லாம் எல்லாம் பண்ணுவேன். சரி ஓகே, இன்னொரு 3 நாள் கழிச்சு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா, உங்களுக்கு வேலை இருக்கா? இல்லண்ணே வேலைனா அதுவும் இல்லைண்ணே. ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு அவர் தராரு, நானு ஜெய்சந்திரன் அண்ணன் வடிவேல் பாலாஜி அண்ணன். அதுல வந்து சின்ன ஆக்ட் மாதிரி கொடுத்தாரு. அது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சும்மா Facebookல வந்து கேட்டதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி 3 நாள் அவருக்கு ஈவென்ட்டே கொடுத்திருக்காரு. சீரியல் ஆர்டிஸ்ட் வரும் நடிப்போன்றத மீறி நீ நடி, உனக்கு ஸ்டேஜ் பயம்லாம் உனக்கு ஒன்னும் கிடையாது, நீ பயப்படாத, நீ அங்க ப்ராம்ப்ட் வாங்குறியா, இங்க அது இல்லாம இது ஒரு விஷயம் உனக்கு நடிக்க வரும் அப்படின்னு எங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நான் நிறைய எபிசோட் பண்ணிருக்கேன். அதுக்கு முதல்ல அடித்தளம் போட்டது இவருதான். இப்ப நான் லைவ் நாடகம் நடிக்கிறேன்னா அதுக்கு வடிவேல் பாலாஜியும் ஒரு காரணம். சூப்பர், தேங்க்யூ. சதீஷ், நீங்க அண்ணனோட வாய்ஸ் வந்து பேசுவீங்கல்ல? ஆனா ஆக்சுவலா வந்து வடிவேல் பாலாஜி அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் வந்து எடுக்கிறது கஷ்டம்னே. பட் ஆனா வந்து அவரு ரியலா எங்க கிட்ட எல்லாம் பேசுவார்ல, அதான் வேணும். நான் சும்மா ட்ரை பண்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது கூட இவரு ஓ மை காட் இவரு ரொம்ப நடிக்காத உட்காரு. உடனே இப்போ எப்படின்னா அவர் வந்து ஒரு போன் கால்ல பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அவரு இவரு போன் பண்ணாப்ல, அவர் வந்து அவரு நாஞ்சில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவரு லேட்டா தான் வருவாரு. நம்மள இவரு தங்கதூர் லேட்டா தான் வருவாரு. நம்ம வந்து 8 மணிக்கெல்லாம் வந்துடணும். அது சும்மா இல்லண்ணே, இது வந்து எந்த அளவுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியும் தெரியல, நம்ம டீமுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா அவரு டிவில பேசுற மலை எப்பவும் கூடதான் இருப்பேன். புகழ் 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 பாலாஜி
ஒருத்தருடைய குரல் கேட்டோடனே நம்ம மனசுல இருந்து இவ்வளவு விஷயங்கள் தோணி அது கண்ணீரா வெளிப்படுது அந்த வலி அப்படின்னா அந்த மனிதன் எவ்வளவு பெரிய பாதிப்பை, எவ்வளவு பெரிய அன்பினால எவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை ஒரு மனசுல செலுத்தி இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமே. இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாது. எங்களோட இருந்த கலைஞர் இப்ப இல்ல, அவருக்காக வந்து ஒரு சமர்ப்பணமா ஒரு நிகழ்ச்சியா பண்ணுங்கிறது மட்டும் இந்த நிகழ்வினுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிடையாது. எப்ப வந்து அவர் வந்து எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு நபர் அப்படின்னு நாங்க சொல்றோமோ, எங்க ஃபேமிலி, எங்க அண்ணன், எங்க தம்பி, எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னா நாங்க எல்லாருமே பேசுறோமோ, உண்மையிலேயே அதுதான் எங்க குடும்ப உறுப்பினர் தான். அதனால அவர் இல்லாதப்ப அவங்க குடும்பத்தை கவனிச்சுக்கிறதும் நம்மளுடைய கடமை, பொறுப்புன்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். அதுதான் வந்து வடிவேல் பாலாஜி அண்ணன் நிம்மதியா அங்க இருக்கிறதுக்கு நாங்க செய்யற மரியாதைன்னு நினைக்கிறோம். முதல்ல எங்கள் அண்ணனுடைய குடும்பத்தை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பண்ணன் வடிவேல் பாலாஜியினுடைய குடும்பம் எங்க குடும்பம், நம்ம குடும்பம்.